ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 5 பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். What a wonderful God. He says, do not be afraid, I am with you. There are times people are very lonely. They feel like nobody is with them. They feel like all their children have left them. They feel like all their friends have left them. They feel like all their relatives have already gone away from them. But the Lord says, do not be afraid. I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன். I will bring your children from the east. Don't worry about your children. You might have thought that your children have gone away from you. They've gone away to an abroad, to a different nation. You think that your children won't be back. But the Lord says, I will bring them from the east and I will gather you from the west. You know, east and west cannot be together. In no way the east can meet the west. But the Lord will make it happen. God will make impossible things to happen in your life. You might have thought your children have gone too far to east or to the west. God will bring them. He will unite your children with you. தேவன் உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளை இணைப்பார், உங்களை சேர்ப்பார், உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்று வாழ்நாளெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தான். நம்பிக்கையற்ற நிலைமை. தன் மகனை இனிமேல் பார்ப்பேன் என்றதான நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த யாக்கோபு தன்னுடைய மகனை பார்க்க உதவி செய்தார். Jacob did not have any clue that Joseph would be alive. He was thinking that Joseph was dead all his life. But God united Jacob with Joseph. The same way, God would do impossible things possible in your life so that you will be happy, you will be blessed. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. உன்னுடைய பிள்ளைகளை நான் கிழக்கிலிருந்து வரவழைப்பேன், உன்னை மேற்கிலிருந்து நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீரே. உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கவலையோடு இருக்கிற பெற்றோர்கள் உண்டு, பெற்றோரை இழந்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு நீதாமே ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்தருளும், ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்தருளும், ஒரு அற்புதத்தை அவர்கள் காண உதவி செய்தருளும். அவர்கள் வாழ்க்கையில தேவ நாம மகிமைப்படும்படிக்கு பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.